Hello all, this is Machine Learning course part 22 video. போன ரெண்டு வீடியோலயுமே நம்ம வந்து எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் பத்தி பார்த்தோம். ஒரு வீடியோல கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸ் and இன்னொரு வீடியோல நம்ம ரிக்ரெஷன் மெட்ரிக்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல இருந்து நம்ம unsupervised learning பத்தி ஸ்டார்ட் பண்ண போறோம். போன வீடியோஸ் இதுவரைக்கும் பார்த்த எல்லா அல்காரிதம்ஸ்மே சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து unsupervised algorithm. மெஷின் லேர்னிங்ல வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு, அதுக்குள்ளே என்னென்ன சப்டைப்ஸ் இருக்கு அப்படின்ற வீடியோ நான் வந்து ஆல்ரெடி பார்ட் 2ல அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பெட்டர் போய் இந்த ஃபுல் பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ unsupervised learning and அதில் இருக்க ஒரு டைப். unsupervised learningல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து கிளஸ்டரிங் அண்ட் இன்னொன்று வந்து டைமென்ஷனாலிட்டி reduction. இந்த வீடியோல நம்ம வந்து கிளஸ்டரிங்ல இருக்க ஒரு டைப்பும் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னது? அந்த மாடலை வந்து நம்ம சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இன்புட் அவுட்புட் ரெண்டுத்தையும் கொடுத்து தான் வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணணும். பட் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாடலை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்ம வெறும் இன்புட் கொடுத்து ட்ரெயின் பண்ணா போதும், அவுட்புட் கொடுத்து ட்ரெயின் பண்ண வேணாம். அதுவே வந்து அவுட்புட்டை கண்டுபிடிச்சு அது ட்ரெயின் ஆகிக்கும். ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல ஒரு டைப் தான் வந்து கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இப்போ மாடலுக்கு பஞ்ச் ஆஃப் டேட்டா கொடுப்போம் இல்லையா, அந்த பஞ்ச் ஆஃப் டேட்டாவை அது வந்து குரூப்பாக வந்து சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாவை அதை வந்து குரூப்பாக வந்து பிரித்து வச்சிரும். எப்படி இந்த குரூப் அது பிரிக்குது அப்படின்னு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது எது வச்சு இந்த குரூப் பிடிக்கும் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ், அதோட சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ். சப்போஸ் அதுக்கு வந்து ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோ ஃபீச்சரோ இருந்துச்சுன்னா அதெல்லாமே அது வந்து ஒரு குரூப்பாக வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கிராசரி ஷாப்பில் வந்து ஃப்ரூட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளோ குரூப்பாக அதை பிரித்து வைக்கணும்னு கூட உங்களுக்கு வந்து தெரியாது. பட் உங்கள் ஜாப் என்னன்னா சிமிலரான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் குரூப்பாக வந்து பிரித்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃப்ரூட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. லைக் வந்து அதோட கலர் எப்படி இருக்குது, அதோட ஷேப் எப்படி இருக்குது, அதோட சைஸ் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு அங்கே ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா 3 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பிள் படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பிள் எடுத்து ஒரு குரூப்பை வச்சுருவீங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எடுத்து ஒரு குரூப்பில் வச்சுருவீங்க. அண்ட் பனானா பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வேறு குரூப்பில் வந்து வச்சுருவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ குரூப் பிரிக்கணும்னு வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்க தான் வந்து உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா வந்து 3 குரூப் தான் பிரிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்புறம் தான் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு தெரியுது, ஓகே நம்மள வந்து 3 குரூப்பாக பிரிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா இல்லாமல் வேறு ஏதாவது ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து வந்து புது குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் வந்து இங்கே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்டை பார்க்க அதோட ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அண்ட் மேபி அது க்ரீன் கலரில் இருக்கலாம், இல்லைனா ரெட் கலரில் இருக்கலாம். ஆரஞ்சு பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஃபார் பனானா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலாங்கேட்டடான ஷேப்பில் இருக்கும் அண்ட் எல்லோ கலரில் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து ஒரு ஃப்ரூட்ஸையும் அதோட குரூப்பில் வந்து எடுத்து போடுவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து புது ஃப்ரூட் வந்து கோவா பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவீங்க. ஓகே, இந்த ஆப்பிளோட ஃபீச்சர்ஸும் கோவா ஃபீச்சர்ஸும் வந்து ஒன்றா இருக்கா, இல்லை ஆரஞ்சு கோவா, பனானா கோவா வந்து ஒன்றா இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க. சப்போஸ் அது வந்து ஒன்றா இல்லைனா நீங்கள் வந்து கோவாவை தனியாக இன்னொரு குரூப்பில் வந்து போட்டுருவீங்க. ஸோ இதுதான் வந்து கிளஸ்டரிங் சொல்லுவாங்க. அதாவது குரூப்பாக வந்து பிரித்து வைக்கிறது பேர் தான் வந்து கிளஸ்டரிங். இப்போ நம்ம வந்து கிளஸ்டரிங்கோட ஃபர்ஸ்ட் டைப் பார்ப்போம், அதாவது kmeans clustering. சூப்பர்வைஸ் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா லேபிள் டேட்டா செட் இருக்கும். அதாவது இன்புட்டோட அவுட்புட்டும் வந்து சேர்த்து கொடுக்கறது. அதாவது நீ வந்து ப்ரெடிக்ஷன் ரிசல்ட்டையும் வந்து சேர்த்து கொடுக்கறதா வந்து லேபிள் டேட்டா. அன்லேபிள்னா வெறும் இன்புட் மட்டும் கொடுக்கறதா வந்து அன்லேபிள் டேட்டா. நம்ம கொடுக்க போகிற அன்லேபிள் டேட்டாவை டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸாக வந்து பிரித்து வைக்கிறதா வந்து இந்த kmeans கிளஸ்டரோட வேலை. இங்கே K அப்படின்னா என்னன்னா முன்னாடியே நம்ம டிஃபைன் பண்ண குரூப்ஸ். சப்போஸ் K2 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 3 கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே முன்னாடியே Kவை டிசைட் பண்ணிட்டு தான் வந்து அந்த அல்காரிதமில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ Kனா என்னது? நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை வந்து நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து K சூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நம்ம வந்து ஒரே Kலாம் சூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு டேட்டா ஒரு ப்ராப்ளம் வந்து டிபெண்ட் ஆகும். நான் வந்து அது எப்படி K செலக்ட் பண்ணுறது நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். kmeans பார்த்தீங்கன்னா அது ஒரு சென்ட்ராய்ட் பேஸ்ட் அல்காரிதம். அதாவது சென்ட்ராய்ட் இல்லைனா சென்டர். அது என்ன பண்ணோம்னா எப்போவுமே வந்து கிளஸ்டரோட சென்டர் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிரும். எப்படி வந்து சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் இல்லை மீன், ஓகேவா? அந்த டேட்டா பாயிண்ட்டோட மீன் கண்டுபிடிச்சி அது வந்து சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சிரும். ஸோ இதுதான் வந்து சென்ட்ராய்ட் பேஸ்ட் அல்காரிதம்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளஸ்டர் சென்டரை பிளேஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பிளேஸ் பண்ணுற அந்த சென்டர் தான் வந்து ஃபைனல் கிளஸ்டரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து கரெக்டான மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த சென்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் வந்து ஐட்ரேட்டிவ், அதாவது ஸ்டாப் ஆகிடாத ஒரு பாயிண்ட்டில் திருப்பி ரீஅசைன் பண்ணிக்கிட்டே அந்த கிளஸ்டர் சென்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கிளஸ்டர் சென்டர் வந்து மாறிக்கிட்டே இருந்து அது வந்து கரெக்டாக ஸ்டெபிளைஸாக ஆகிற வரைக்கும் அது வந்து மாறிக்கிட்டே இருந்து அப்புறம் தான் வந்து அது ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதை வந்து ஐட்ரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஃப்ரூட்ஸ்னு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சிமிலாரிட்டி வந்து ஷேப் கலர்னு சொல்கிறோம். பட் இன்னும் கொஞ்சம் பெரிய டேட்டாலாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி இதை சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ஒரு அல்காரிதம்க்கு பார்த்தோம். அது என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்க்கோ இன்னொரு பாயிண்ட்டுக்கோ எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி வந்து குரூப் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த கே-மீன்ஸ் அல்காரிதம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன்ஸ்க்காக. ஸோ வந்து ஒரு கஸ்டமரை வந்து குரூப் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து எப்பவுமே காஸ்மெட்டிக்ஸ் தான் வாங்குவாங்கன்னா அவங்க ஒரு குரூப். ஸோ இன்னொரு கஸ்டமர்ஸ் வந்து எப்பவுமே வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் தான் வாங்குவாங்கன்னா அவங்க ஒரு குரூப். அந்த மாதிரி குரூப்பாக பிரிக்கிறதுக்காக இந்த கே-மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து யூஸ். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து இப்போ பஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ட் கேண்டீஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா கேண்டீஸுமே நீங்கள் தனித்தனி குரூப்பாக வந்து பிரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சூஸிங் த நம்பர் ஆஃப் பேக்ஸ். எவ்வளோ பேக்ஸ் வந்து நீங்கள் பிரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதாவது எவ்வளோ குரூப்பில் வந்து நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து கேவை முன்னாடியே வந்து டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியாதுல்ல எவ்வளோ குரூப்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரேண்டமாக கே = 3ன்னு சொல்லி செட் பண்ணுறீங்க. ஸோ வந்து கே இப்போ 3 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேசிங் தி பேக்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 எம்டி பேக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3 பேக்குமே வந்து 3 குரூப். ஸோ வந்து நீங்கள் ஒரு குரூப் கேண்டீஸை வந்து அந்த ஒரு பேக்கில் வந்து போடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து கேண்டீஸை சார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அந்த குரூப் ஆஃப் கேண்டீஸ்லேருந்து ஒரு கேண்டி எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து அது எந்த பேக்கில் போடணும்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பேக்கில் கேண்டீஸ் எல்லாமே எந்த கேண்டியோட டேஸ்ட்டும் இந்த கேண்டியோட டேஸ்ட்டும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பேக்கில் வந்து போட்டுருவீங்க. ஸோ வந்து இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கை வச்சு நீங்கள் வந்து கேண்டீஸை சார்ட் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் சார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் சார்ட் பண்ண அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அட்ஜஸ்டிங் த பேக்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு பேக்குள்ளே வந்து பார்ப்பீங்க. ஸோ வந்து சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கில் வந்து மிக்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து இருந்திருக்கலாம். பட் நீங்கள் உங்களோட வேலை என்ன ஒரே மாதிரி இருக்கிறது, அதாவது ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பேக்கில் போடணும். பட் சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சட் ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரு பேக்கில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ரிஃபைனிங் த குரூப்ஸ். அதாவது ஸோ அந்த கேண்டீஸை வந்து பேக்லேருந்து வெளியே எடுத்து திருப்பி அதோட ஃப்ளேவர்ஸை நீங்கள் செக் பண்ணி கரெக்டான பேக்கில் போடுறது. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் டேஸ்ட். அதாவது கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து அப்படி இப்படி குறைவாக இதுவாக இல்லாமல் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த கேண்டியை அந்த பேக்குள்ளே போடுவீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அண்ட் இம்ப்ரூவ். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சார்ட் பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, ரீசார்ட் பண்ணுவீங்க அன்டில் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். அதாவது ஓகே இது எல்லாமே வந்து சிமிலராக ரொம்பவே சிமிலராக வந்து டேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்ச அப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு 3 பேக்ஸ் இருக்குது. அண்ட் ஈச் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து டேஸ்ட் ஆகிற கேண்டீஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேண்டீஸை குரூப் பண்ணிட்டீங்க அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஃபினிஷ் கிளஸ்டரை வந்து ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ கே-மீன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டாவில் இருக்க அந்த பேட்டர்ன்ஸை வந்து கண்டுபிடிக்கும். ஸோ வந்து உங்களுக்கே வந்து எவ்வளோ குரூப்ஸ் வந்து பிரிக்கணும்னு தெரியலனா கூட இந்த கே-மீன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவில் இருக்க குரூப்பையும் பேட்டர்ன்ஸையும் வந்து கண்டுபிடிச்சி அதுவே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். ஸோ இந்த டயக்ராம் வந்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 கிளஸ்டர் சென்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ரெட் கலர் கிராஸ் தான் வந்து 3 கிளஸ்டர் சென்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு கிளஸ்டர் சென்டருக்கு நம்ம வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து அசைன் பண்ணுறோம். லைக் வந்து கேண்டீஸ் எடுத்து பேக்கில் போடுற மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்டும் எடுத்து அந்த குரூப்புக்குள்ளே போடுறோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் குரூப்புக்குள்ளே போட்டுட்டு அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து கிளஸ்டரோட சென்டரை வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம வந்து கிளஸ்டரோட சென்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான குரூப் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கிளஸ்டர் சென்டரை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்துட்டோம். நம்ம வந்து அகைன் எல்லாமே வந்து சார்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ரிஃபைன் பண்ண அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபைனல் கிளஸ்டரிங் ரிசல்ட். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மிக்ஸ் ஆகிருந்த டேட்டா வந்து இப்போ எல்லோ, ப்ளூ அண்ட் பர்பிள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கே-மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து ஒர்க் ஆகும். பட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கே வேல்யூ வந்து சூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே இந்த கேண்டீஸ் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து எப்படி 3ன்னு சூஸ் பண்ணீங்க இங்கே. ஸோ அது வந்து நீங்கள் 2ன்னு சூஸ் பண்ணியிருக்கலாம், 4ன்னு சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எப்படி 3 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன மெத்தட்னா வந்து எல்போ மெத்தட். இந்த எல்போ மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து கே சூஸ் பண்ணுவாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 2 கிளஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து 2 சென்டர் வைக்கிறீங்க, 2 குரூப்பாக பிரிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளஸ்டர் சென்டர்லேருந்தும் அந்த டேட்டா, அதாவது அந்த கேண்டி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ வந்து இந்த ஒரு டேட்டா அண்ட் இந்த சென்டருக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 2 கிளஸ்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கிளஸ்டரில் இருக்க எல்லா டேட்டாக்கும் அந்த கிளஸ்டர் சென்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளஸ்டருக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 2 நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து நீங்கள் வந்து பிளாட் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கிளஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதாவது 2. அண்ட் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது அந்த கேண்டீஸ்க்கும் கிளஸ்டரோட சென்டருக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பிளாட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த லைன் வந்து பெண்டாக ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது உங்களோட எல்போவில் இருக்க பெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி உங்கள் எல்போ பெண்ட் மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து அது பெண்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து எல்போ பாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பெண்ட் வருது இல்லை, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெண்ட் வருது. ஸோ இந்த எல்போ பெண்ட், இந்த எல்போ பாயிண்ட் வந்து எங்கே வருதோ அங்கே இருக்க கிளஸ்டர் நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறதா வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன நம்பர் இருக்கும், 2, 4, நடுவில் வந்து 3 இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 3 அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து கம்மி கிளஸ்டர்ஸும் சூஸ் பண்ண மாட்டோம், நிறைய கிளஸ்டர்ஸும் வந்து சூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டான நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த எல்போ பெண்ட் எங்கே நடக்குதோ அந்த நம்பர் தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து எல்போ மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் கே வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்படி தான் வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங் ஒர்க் ஆகும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வேறு டாப்பிக்கோட பார்க்குறேன். பாய்.